போச்சா? சே, ஆஃப் சான்ஸ். விக்கெட் அலர்ட். இந்த ஓவருக்கு கொடுக்குறான். விக்கெட் அலர்ட். கமான் வித் ரிவ்யூவா? விக்கெட் அலர்ட். ஓய்யோ, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் vlog. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஒரு கிரிக்கெட் vlog பண்ணி. அண்ட் இப்போது அது பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்றது நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இந்த vlogல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து செக்ஷனாக காட்டுறேன். ஸோ முதல்ல வந்து வில் ஸ்டார்ட் வித் ப்ரிப்பரேஷன். ஸோ மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் வண்டியில் போகும்போது மற்ற விஷயங்கள் பேசுகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த டே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் மணி 5. அம்மா என்னை தூக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸ்ப்ரவுட்ஸ் குக்கரில் தண்ணி குடிச்சாச்சு. நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சிட்டேன். சோக்கு தான் நினைக்கிறேன் ஊற வைக்கிறதுக்கு இங்கிலீஷில். இது உரிக்கிறதுக்கு ஒரு தனி மிஷின் வேணும்பா. ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்குள்ள ஸோ அடுத்த ஐட்டம் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வில் சி மை ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க். பழம் போகல, ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஊற வச்ச ஆல்மண்டில் 5, raisins, கொஞ்சமாக cashew nut, 1 2 3 4 5 5. பால் ஒரு 200 கிராம். முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஹனி. ஸோ சர்க்கரைக்கு பதிலாக தேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க் பிஃபோர் ஜிம். அது வந்து இன்றைக்கி யூஸ்வலாக வந்து ஒரு பழம் போடுவேன், மேட்சுன்றதுனால 2 பழம் போடுவேன். ஸோ 5 அங்கே எடுத்துருவோம், பேலன்ஸ் இருக்கிற 10 இப்போ சாப்பிட்றோம். இது சொல்லி கொடுத்தது வந்து நம்ம சரத்குமார். அவர் தான் வந்து காலையில் 10 ஆல்மண்ட் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. முக்கியமான க்ரைம் ஒன்று நடந்துருச்சு.
பால் பொங்கிருச்சு. நல்ல வேலை கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் அம்மா சரி கொஞ்சம் தானடா பொங்குச்சு அப்படின்னாங்க. யூஸ்வலாக பால் பொங்க அடி பிடிவாங்க. ரெடி ஆகிடுச்சு. ஒரு வழியாக எல்லா ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, கிளம்பியாச்சு. 45 மினிட்ஸில் கிரவுண்டில் இருந்தோம். லெட்ஸ் கோ. இந்த எபிசோட் பேர் ட்ராவல் ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்க. இப்போ அடுத்து ட்ராவல் பார்ப்பீங்க. இருந்து கிரவுண்டு வந்து 40 கிலோமீட்டர்ஸ். ஏன்டா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறேன் அப்படின்னு யாராவது பேசிக்கிட்டீங்கன்னா வேறு வழி இல்லை. ஸோ இன்றைக்கி ஆர்டர் வந்து என்னோடய ஆஃபீஸ் டீமு. கார்ப்பரேட் டோர்னமெண்ட்ஸ் கீழே பெருசாக வந்து நினைக்கிறது இல்லை நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட்டில். ஸோ கார்ப்பரேட் டோர்னமெண்ட் ஆடணும் அப்படின்னா கொஞ்சம் அவுட்டரில் தான் கிரவுண்ட்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு பட்ஜெட் கம்மியாக. பட் என்ன, அந்த மேட்ச் ஃபீ காஸ்ட்டு பெட்ரோல் காஸ்ட்டில் மேட்ச் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் வந்து மேட்ச் ஃபீ பற்றி சொல்லியிருப்பேன். மேட்ச் ஃபீ அப்படின்னா இப்போ நம்ம போய் விளையாடுறதுக்கு அந்த கிரவுண்டுக்கு ஒரு சார்ஜஸ் பே பண்ணோம். யூஸ்வலாக வந்து நாங்கள் 2018 ஆரம்பித்தோம். அப்போ வந்து 2500 ரூபாய் ஒரு டீமுக்கு. ஸோ ஆளுக்கு ஒரு 220 250 இந்த ரேஞ்சில் இருக்கும். 2500லேருந்து 3000 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் மேட்ச் ஃபீஸ்லாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேட் கிரவுண்டுக்கே 4000 ரூபாய் 4500 ரூபாய்க்கு குறைஞ்சி கிரவுண்டு இல்லை. டர்ஃப்லாம் போனீங்கன்னா 5000 ரூபாய் மினிமம்னு. ஒரு டீமுக்கே வந்து 450, ஒரு டீமுக்கு பர்சனுக்கே வந்து 450 ரூபா குறைஞ்சது வந்துடுது. 420 450ன்னு. இன்னும் நல்ல நல்ல கிரவுண்ட்லாம் இருக்குது. நான் சொன்னது 5000 ரூபா வந்து சாதாரண கிரவுண்டு, அதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் மாதிரி. 8800 நைட் மேட்ச் ஆகுதுன்னா 8800 9000 ரூபா. அப்புறம் வந்து 6500 7000லாம் இருக்குது டே மேட்ச்சுக்கு. ஒரு விஷயத்தில் பாராட்டலாம், நல்லா டெவலப் ஆகி நைட் மேட்சஸ்லாம் நிறைய ஆடுறாங்க. பட் என்னென்னா 700 800 ரூபா மேட்ச் ஃபீ கட்டாமல் ஆட முடியாது அந்த மேட்ச்லாம். அது 20 ஓவர்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கட்டுற மேட்ச் ஃபீஸ்க்கு பெருசாக சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. எல்லா மேட்சுமே வந்து 2-3 விக்கெட்டுக்கு மேலே போகாது. பேட்டர்னால், போலர்னால் நீங்கள் மேபி ஒரு ஓவர் 2 ஓவர் போடலாம். மெயின் பவுலராக போகிறீங்கன்னா 4 ஓவர் ஃபுல்லாக கிடைக்க சான்சஸ் இருக்குது, யாரும் உங்களை அடிக்கலைன்னா. இதெல்லாம் காலைல 6 மணிக்கு போனால் ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் எந்த டைம் போனாலும் டிராஃபிக்காக இருக்கும். வண்டி நிறைய மூவிங்லே இருக்குது. வரைக்கும் கொளுத்தி எடுத்துகிட்டு போயிருக்கு. வீக் டேயில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. சரி, நீங்கள் மழை வரலன்னா நல்லது தான், நமக்கு லாபம் தான். மழை வந்தாலும் லாபம். எப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி முடிச்சதுக்கப்புறம் மழை வந்தால் லாபம். அப்படியே ஓடி போயிடலாம் வீட்டுக்கு. ஸ்போர்ட்ஸுக்கு, அதுவும் பேட்மிண்டன், ஹாக்கி, அத்லெட்டிக்ஸு, கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே நான் இதை சொல்லிகிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் உங்கள் குழந்தைய வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து வெறும் டிசிப்ளின் மட்டும் இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன், லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுனை உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸே கற்றுக் கொடுக்கும். ஒரு நாள் வந்து கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் செஞ்சுரி அடிப்பான், அடுத்த நாள் 0ல் அவுட் ஆகிடுவான். ஸோ அவனுக்கு புரியும், ஓகே எல்லா நாளும் 100 அடிக்க முடியாது, சில நாள் வந்து இட் வில் நாட் பி ஆர் டே. ஸோ அது நம்மளோட நாளாக இல்லாமல் போகும். அப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து பொருட்படுத்தாமல் வெயிட் பண்ணணும். நம்ம வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும்.
செஞ்சுரி அடித்தாலும் மறுநாள் நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். 0ல் அவுட் ஆனாலும் மறுநாள் போய் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய லைஃப் லெசன்ஸை வந்து கற்றுக் கொடுக்கும். ஏன்னா என்ன இவ்வளோ டிராஃபிக்கு, ஆக்சிடெண்ட்டா? ஐயோ, அது போச்சுன்னா ஆக்சிடெண்ட். நான் இருந்தால் போயிடுறேன். இன்னும் காலையிலே எவ்வளோ டிராஃபிக்கு. இந்த இடத்த தாண்டி எதுவும் இல்லைப்பா, இங்கே தான் ஏதோ இருக்குது. வண்டி பிரேக் டவுன் பண்ணிடுறேன். நம்பர் 7 மஞ்சள் கலர். மஞ்சள் தானே? மஞ்சள் தான். ஐயோ, ஆக்சிடெண்ட்டா? என்ன புட்டு கிடக்கு. வந்துட்டேன். ஐயோ, என்னையா மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை 28ல் ஜெய் லேட்டாக வருவான். உனக்கு ஓப்பனிங்கில் அருணாட்டா மச்சான்வாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆயிரும் போகுது. அப்பாடா, டீம் மேட்ச் இங்கே தான் இருக்காங்க. லேட்டாக வந்துட்டேன். ஸோ டாஸ் ஜெயிச்சு ஆப்போனண்ட் போலிங் கொடுத்துட்டாங்க. சரி, போலிங் எடுத்துட்டாங்களாம், பேட்டிங் கொடுத்துருக்காங்க. பிச்சு வந்து பார்க்குறதுக்கு அது எப்படி ரீட் பண்ணுறதுன்னெலாம் தெரியாது, பார்த்துலாம். பட் பவுன்ஸ் மோசமாக இருக்கும். ஷார்ட் பால் வந்து இங்கே போயிங்க இந்த ஹைட்டுக்கு வரும்னு பார்த்தா முட்டி கீழே வரும். கொஞ்சம் கஷ்டமான விக்கெட். ஆனால் போன வாரம்லாம் செம்ம ஈரமாக இருந்தது. லாஸ்ட் 2 மேட்சுமே கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு அவங்க போலிங் போட்டு பார்த்தா தான் தெரியும். பிச்சு ரீட் பண்ணுற அடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஸ் அ நேரோ அடிச்சிங்கன்னா சின்னது பவுண்ட்ரி. மற்றபடி சைடில் கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசு கிடையாது. பவுண்ட்ரி குட்டியாக இருக்கும்போது பிச்சு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தால் தான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து பிச்சு ரிப்போர்ட்டு இதெல்லாம் பேசிட்டேன். வார்ம் அப் பண்ணுவோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குயிக்காக ஒரு வார்ம் அப் முடிச்சாச்சு. மேட்ச்சு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு கிரிக்கெட் ஹவுஸில். பட் என்னென்னா வந்து ஹைலைட்ஸ் பார்க்கணுன்னா, இன்னிங்ஸ் ஹைலைட்ஸ் பார்க்கணுன்னா காசு கேட்குறாங்க. ஆல்ரெடி ப்ரோ வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அப்படி காசு கொடு அப்படின்றாங்க. ஸோ யூடியூப் லிங்க் இருக்கும். ஸோ யூடியூப்பில் வந்து மேபி நம்ம ஏதாவது உருப்படியாக ஏதாவது பண்ணோன்னா அந்த ஷார்ட்டை வந்து யூடியூப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து இன்ஸ்டாவில் போடுறது, வாட்ஸ்அப்பில் வைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து முக்கியமான வேலை ஒன்று பண்ணணும். வந்தாச்சு, வார்ம் அப்லாம் பண்ணியாச்சு, பேட்டிங் தான் ஆடுறாங்க. ஸோ நம்ம வந்து எப்படியும் 4 டவுன் 5 டவுன் அந்த மாதிரி தான் ஆட போகிறோம். அதனால் சாப்பிடுவோம். நல்லா பேட்டிங் நல்லா பட்டாசாக இருக்குது. பட் we will focus on hitting. பாரு பிரஷர் அவங்களுக்கு தான். நீ ஜாலியா நில்லு, போதும், ரன் வந்துச்சு. Recycle me, original taste, delicious and refreshing. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். எவ்வளோ நேரம்டா ஸ்கொயர்லுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஷார்ட்டாக போட போகிறான் போல. நல்லா இருந்தால் இப்படி போடுறான்பா, இப்படி போட்டு. ஆனால் நிறைய விக்கெட் எடுத்துக்கிறான். நல்லா ஆற்றி போட்டான். ஸ்கொயரில் பவுண்ட்ரி. இதுக்கு ஃபீல்டு வைக்க முடியாது.
த்ரில்லர் படம் மாதிரி இருக்கு. 5 பால் இருக்கு. பேட்டிங் கிடைக்குமா கிடைக்காதான்? சூப்பர் அடே டபுள் அடே எவ்வளோட ஆட்டம் 4 பால் இருக்கு. பால பார்த்தா அடே ஆங்கில அடா ரெடியாக இருக்கேன். ஆச்சா ஒரு பால் ஆகுது பேட்டில் அடிக்கணும் அவ்வளோதான். நேராக வா தம்பி. ரன்னடி 6 அடி இல்லை அவுட் ஆகுது. இல்லை 6 போடுறா. ஐயோ ஓடு 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 திரும்ப திரும்ப. ஏன் 2 பால் இருக்கா? டேய் காதி கொடுங்கடா. ஐயோ ஓடுறா 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 2 பால்லாடா. ஓடுறா புஷ் பண்ணுறா. ஆடா பாவி ஓடுறா. போச்சா? பாஸ் பால ஓவர் ஸ்கோரு 189 பால். ஆமாண்ணா 189 டார்கெட். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். போய் சொல்ல விரும்பல, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பேட்டிங் கிடைக்கல. பரவாயில்ல, நம்ம வந்து போலிங்கில் கலக்கும். ஆஹா வானத்தை நோக்கி வீசிட்டாங்க ப்ரோ. பேட்டில் அடிங்க ப்ரோ, கையில் அடிக்காது. பேட்டில் அடிச்சிங்கன்னா தான் பால் சுற்றிக்கிட்டே வரும். இது போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். மேட்ச்சில் இதே மாதிரி வராது. சக்ஸஸ். பென் பண்ணுவோம்ல 189 ஆடி பேசிக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். பவுலிங் ஆட்டாஜிக்கா இருக்காது. 18 அவுட் ஜஸ்ட் 20 ஓவர் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி கோ வித் 1 பைக் விக்கெட் ஃபீல்டிங்கில் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் நின்றுவேன். நமக்கு இந்த 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 2 பொசிஷன் பிடிக்கவே பிடிக்காது. இப்படி விசிறுனா சர்றன்னு வரும் பால். எப்பா நம்மளால் அதெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு இருக்கும். அது ரியாக்ஷன் வராது டக்குன்னு. ஸோ பிடிக்கவே பிடிக்காது. நிற்க வச்சாங்கன்னா வேறு வழியில் நின்று தான் ஆகணும். அகாடமி டீமு பசங்க வந்து கொஞ்சம் டெக்னிக் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நிற்கிறது பார்த்தா. வாய் டேப் அண்ட் ரன். இது ரொம்ப பேசிக், ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு டெக்னிக் இது. டேப் அண்ட் ரன் அப்படின்னு லேசாக தொட்டு ஓடிடணும். விக்கெட் அலர்ட் இந்த ஓவருக்கு கொடுக்குறான். விக்கெட் அலர்ட் கமான். இது ரிவ்யூவா? விக்கெட் அலர்ட் இப்படி விடலாமா? இப்படி விடலாமா? சரி உள்ள வரணுமா? இந்த பையன் தொட்டு வர்றான். பிடிங்க ப்ரோ. டேவிட் ஓய்யோ தம்பி வேகமாக அடிச்சிடாரா? மோல்டு லவ்லி லவ்லி. ஐடியா பால் ஐடியா பால் ஐடியா பால். அடிக்க முடியல பேட்ஸ்மேனால். ஐடியா பால். இது வந்து கல்லி கிரிக்கெட் காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். லவ்லி லவ்லி டாட்டா நிஜா நிக்கா கடா எங்கன்னுக்கு தெரில.
உங்கள் கண்களுக்கு தெரிஞ்சதுன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எட்ஜா எங்கேயோ இருக்குது, பையன் நிற்கின்றான். சரி வழக்கமாக சொல்கிறேன். Well bowling, boy. Haha, well bowling. He will go for it. He will go for a biggie now. Wait for the biggie one. Aye. One more, one more. இது நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு பத்ரி ப்ரோ. Don't change your mind, boy. Nice bowling, boy. Catch. $104. 44 balls 104 அடிக்கணும். காலங்காத்தால் உனக்கு சோத்தை போட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஒன்றால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்ச் விட்டேன். கையில் அடிச்சுட்டு 2 பால் ஓடிட்டானுங்க. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். என்ன மறுபடியும் என்கிட்டே வந்துச்சு. நல்லா ஓடுறாங்க. மறுபடியும் ஒருத்தன் கையில் வச்சுட்டு ஓட்டான். சின்ன பசங்க இருக்கானுங்க, வந்து எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறான். போல்டு சூப்பர். சூடு ப்ரோ. ஓய் அடிச்சா அவுட்டு, அடிச்சா அவுட்டு, அவுட்டு. கேம் ஓவர். எல்போ பாடா அழகா அண்ணான்னு கூப்பிடான்னு பார்த்தா ஷேருன்றானுங்க. வெள்ளை கலர்லாம் பார்த்துருப்பான். அப்பாடா வழியாக மேட்ச்சு முடிஞ்சிருச்சு. காலையில் 5 மணிக்கு எழுந்து 40 கிலோமீட்ரு ஒன் வே ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஆனஸ்டாக சொல்லணும்னா பெருசாக எதுவும் பண்ணல. பட் நான் பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் டீம் ஜெயித்தது வெரி வெரி ஹாப்பி. எப்போவுமே வந்து அதுதான் அல்டிமேட் கோல். நீ 100 அடித்து என்ன யூஸு, டீம் தோத்துருச்சுனா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து. ஸோ பேட்டிங் கிடைக்கல, அது டிசப்பாயின்மெண்ட். பட் பரவாயில்ல, நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து கிடைக்காது. இட்ஸ் ஓகே. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த ஒருத்தர் ரன் ஓடினார். பேட்ஸ்மேனு ரன் ஓடிட்டு செகண்ட் ரன் எடுத்துட்டதுக்கப்புறம் அங்கேயே ஃபெயிண்ட் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டர்ஃபில் விளையாடும்போது ஒருத்தர் ஒரு 6 அடிப்பார், அடித்த உடனே கீழே விழுந்துருவார், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவார். அந்த வீடியோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை விட என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்த கமெண்ட்ஸ். அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சவன் அவன் பிடிச்சதை பண்ணிகிட்டு இருக்கும்போது இறந்துட்டான் அப்படி இப்படின்னு. அது ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய பாக்கியம் மாதிரி க்ளோரிஃபை பண்ணிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். ஸோ லாஸ்ட் வீக் இந்த இன்சிடெண்ட் நடந்தோடனே நான் யூஸ்வலாக நீங்கள் ஏற்கனவே 2-3 கிரிக்கெட் விளாக்ஸ் போட்டிருக்கேன். அதில் எதுவுமே ப்ரிப்பரேஷன் ஒன்று காமிச்சதே இல்லை. பட் இந்த வீடியோவில் நான் பர்டிகுலராக காலையில் எழுந்து நான் வந்து இதெல்லாம் குக் பண்ணி ஜூஸ் போட்டு இதெல்லாம் கேரி பண்ணிட்டு வரேன், வாழைப்பழம் கொண்டு வரேன். இதெல்லாம் நான் ஏன் இந்த வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன்னா, ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.
ஸோ மேட்ச் நடக்குதுன்னா 6:30 மணிக்கு மேட்ச்னா ப்ரீவியஸ் டே நைட்டு 10-11 மணிக்கெலாம் தூங்குங்க. குறைஞ்சது ஒரு 6 hours ஆகுது ஸ்லீப் இருக்கணும். நடுவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன், ஃபீல்டரு 1:30 மணிக்கு தூங்கணும் ப்ரோ அப்படின்றான். 5:30 மணிக்கு எழுந்திருப்பான், 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்பான். ஸோ ஹை சான்சஸ் தட் டீஹைட்ரேஷன் ஆகும், கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது மயங்கி. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம தான் வந்து நம்ம உடம்பை வந்து பார்த்துக்கணும். வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து மேட்ச் டேக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்கள். ரீசெண்டாக பார்த்தேன், கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்டா ப்ரீவியஸ் டே நைட் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்கன்னா டீஹைட்ரேஷன் வரத்துக்கு சான்சஸ் கம்மின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ ரைஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ரைஸு, தோசை, இட்லி அந்த மாதிரி மாவில் செஞ்ச ஐட்டம்ஸ் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் ப்ரீவியஸ் டே நைட்டு. அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக தூங்குங்க. ஃபோனெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, டிவி பார்க்குறது, படம் பார்க்குறது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு சீக்கிரமாக தூங்குங்க. நானுமே அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏஜ் ஆக ஆக ஃப்ரெண்ட் சர்க்கிள் சின்னதாகி டார்க் சர்க்கிள் பெருசாகுது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நானுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். டின்னர் ஏர்லியாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டை பிளேயிங் கிரிக்கெட். எனக்கு நிறைய நாள் வாழணும், இன்னும் நான் செய்ய வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ விளையாடிட்டு இருக்கும்போது சாகிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு பி ஃபிட் அண்ட் ஐ வாண்ட் டு லிவ் ஆஸ் லாங் as ஐ கேன் அண்ட் ப்ளே ஆஸ் லாங் as ஐ கேன். ஸோ ஃபினான்ஷியலி என்னால் எவ்வளோ நாள் அஃபோர்ட் பண்ண முடியுமோ, என்னுடைய பாடி எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுதோ அது வரைக்கும் விளையாடணும் அப்படின்றது ஆசை. ஸோ இந்த வீடியோவோட மெசேஜ் என்னென்னா, சீக்கிரமாக தூங்குங்க, கேரி யுவர் ஃபுட், வெக்கமே படாதீங்க, வீட்டிலேருந்து கொண்டு வாங்க, இல்லையா இங்கே வர வழியில் வாங்குங்க, இல்லை வந்து ஆர்டர் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று சாப்பிடுங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு விளையாடுங்க. 10 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க, சாப்பிட்டுட்டு வாங்க, நல்லா தூங்குங்க. ஸோ வீடியோவோட முக்கியமான மெசேஜ், நல்லா தூங்குங்க. மினிமம் 6 to 7 hours ஆகுது ஸ்லீப் வச்சுக்கோங்க மேட்ச்சுக்கு முன்னாடி நாள், டு சஸ்டெயின் த ஃபுல் எனர்ஜி த்ரூ அவுட் த கேம். ஸோ இதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் மெயினாக இந்த vlog பண்ணேன். ஸோ பெருசாக எனக்கு தெரில, பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக பேட் அன்லெஸ் யூ பேட் அண்ட் ஆர் அன்லெஸ் யூ டேக் ஃபைஃபர், நீ விக்கெட் எடுத்த ஃபுட்டேஜ்லாம் இல்லைன்னா பெருசாக என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் யா, ஐ ஹோப் ஒன் மெசேஜ் ஐ ட்ரை டு கன்வே, அது வந்து கன்வே ஆகும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் ஒரு 1 month பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். ஆல்ரெடி பிரேக்கில் தான் இருக்கேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, ஆல்ரெடியே பிரேக்கில் தான் இருக்கேன். ஸோ அடுத்த ட்ரிப்பு போகிற வரைக்கும் பெருசாக வீடியோஸ் எதுவும் இருக்காது. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you all in the next video. Tata, bye bye.